ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு பேபி ரெசிபி தான் மறுபடியும் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் கண்டினியூவாக பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நம்ம நேந்திரங்காய் பவுடர் எப்படி செய்கிறத பார்க்க போகிறோம். நேந்திரங்காய் நல்லா காயாக இருக்கிறத வாங்கிட்டு மேலேயும் கீழேயும் கட் பண்ணிவிட்டு நல்லா தோல் மேலே உள்ள தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்துட்டு நல்லா உப்பு தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து தொடச்சி எடுத்துக்கணும். தொடச்சி எடுத்துட்டு நல்லா மெல்லிஸாக நல்லா சீவி நம்ம சிப்ஸ் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா சீவிட்டு நல்லா ஒரு கிளாத்தை விரித்து போட்டு அதில் தனித்தனியாக போட்டு நல்லா காய வைக்கணும். வெயிலில் காய வச்சு பார்த்திங்களா, நான் இப்படி மெல்லிஸாக சீவுறேன் பார்த்திங்களா, அந்த மாதிரி நீங்களும் சீவி எடுத்துட்டு நல்ல ஒரு ஒயிட் கிளாத்தில் நல்லா மெல்லிஸாக விரித்து போட்டு அதில் அதை ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு காய வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா காயும், இல்லைன்னா ஈரப்பதத்தோடு இருந்துகிட்டே இருக்கும். பார்த்திங்களா எப்படி உதிரி உதிரியாக நல்லா காஞ்சிருச்சு. அந்த காஞ்சதை நல்லா நொறுங்குற அளவுக்கு ஒரு 2 days 3 days நல்லா காய வச்சுக்கோங்க. காய வச்சு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அடிச்சுட்டு அதை நல்லா சலித்து கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. தனியாகவும் போட்டு நம்ம கஞ்சி மாதிரி காய்ச்சி கொடுக்கலாம். அப்படி உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்கலன்னா சத்து மாவு கஞ்சி இந்த மாதிரி ராகி கூழ் கூட சேர்த்து கூட கொடுக்கலாம்.